அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? புதிய சொந்தம் உங்களை தேடி வரும் காலம் 2026. எப்படிப்பட்ட சொந்தம் வரப்போகுது? அது நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சொந்தமாக இருந்தால் சந்தோஷம் தானே. ஏன்னா நமக்கு அன்பு உறவுகள், மகர ராசி அன்பு உறவுகள் ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா நீங்க போடக்கூடிய வீடியோலாம் ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, நடக்குதோ இல்லையோ ஆனா உங்க வீடியோவை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு தைரியம் வருது, நம்பிக்கை வருதுங்க ஐயா. இதுதாங்க நான் எதிர்பார்த்த விஷயம். நம்பணும், அந்த தைரியம் கொடுக்கணும், அந்த பலத்தை கொடுக்கறதா ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலனே. அதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கொடுப்போம், நல்லது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், நல்லது நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 99% ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அன்பு உறவுகள் எல்லா விஷயத்திலையும் அடிபட்டாங்க. தொழில்ல, குடும்பத்துல பிரிவு, மன கஷ்டம், ஏண்டா வாழ்க்கை, இப்படி ஏமாந்து போயிட்டோமே, எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம். ஏன் பெண்கள் எடுத்துக்கிறோமே, புகுந்த வீட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, பிறந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோமே, போற இடத்துல இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோமே, ஆசைப்பட்டோமே, இப்படி கஷ்டப்படுறமே, நான் இப்படி வேதனைப்படுறேனே அப்படின்னு புலம்பக்கூடிய அன்பு உறவுகள் இந்த மகர ராசியில் இருக்கா. ஆனா அன்பு உறவுகளே, ஒன்று சொல்லிக்கிற விரும்புறேன். இந்த 2026 இந்த புலம்பலுக்கு மருந்தா உங்களுக்கு சில கிரகங்களுடைய பார்வையும் கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரகத்துடைய பெயர்ச்சியும் வச்சு நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது மகர ராசிக்கு சந்தோஷம் தரக்கூடிய வருடமாக இந்த 2026 அமையும். நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஏன்னா முதல்ல நல்ல விஷயம் கண்டிப்பா நடந்துரும். ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடக்காம, எதுலையும் மாட்டாம நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமான விஷயம். இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நற்பலன் வருது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வராம பார்த்துக்க. ஒரு துளி அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது. வாழ்க்கை போயிடும், கஷ்டம். கணவன் மனைவி 2 பேரும் மிகப்பெரிய சக்தி, சிவனும் சக்தியும் மாதிரி ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. இனிமேல் அப்படித்தான் நீங்க இருக்க. இப்ப நீங்க திருமணம் ஆயிருக்கிய, புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கலாம், இல்ல கல்யாணம் முடிச்சு வருஷங்கள் ஆயிருக்கலாம், குழந்தை கூட இருக்கலாம். திருமணம் ஆனவர்களுக்கு இது பொருந்தும். அப்போ அவங்க மனைவி ஏதாவது ஆசைப்பட்டு இது மாதிரி கோவிலுக்கு போகலாம், இல்ல எங்கேயாவது கடற்கரை பீச்சு போகலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுற்றுலா ஸ்தலம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கணவனாகி இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் கோவப்படாம நிதானமா சரி செய்யலாம், போகலாம் இப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து அதை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றப்பாரு, சந்தோஷத்தை கொடுங்க. அதே போல மனைவியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கணவர் பலவிதமான, ஏன்னா வேலைக்கு போறாங்க, பலவிதமான டென்ஷன் இருக்கும், கோபங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்த உடனே நம்ம ஏதாவது சொன்ன உடனே கடற்கரை கோபம் வரும். அதெல்லாம் நீங்க கோவப்படாதீங்க. அன்புங்கிற ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு. பெண்கள்கிட்ட அன்புங்கிற ஆயுதம் இருக்கு. அதை வெளிப்படுத்த தெரியாம தான் ரொம்ப அன்பு உறவுகள் வாழ்க்கையை ரொம்ப யுத்தமா கொண்டு போறாங்க. நீங்க நினைச்சா, பெண்கள் நினைச்சா எது வேண்டுமானாலும் நடக்கும். கணவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில வாழ்க வளமுடன் சொன்னாலே போதும், அவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். ஒரு சொம்புல தண்ணி கொடுங்க, சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. கொஞ்ச நேரம் கோவப்பட்டா கூட அந்த கோபம் அடுத்து உங்களுடைய சிரிப்பால அது சாந்தமாயிரும். இது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கோபம் அதிகமா இருக்கு, இந்த திருமணமானவங்க யுத்தம் சண்டை சச்சரவா இருக்கணும், கோளறு பதிகம் கண்டிப்பா காலையில கேளுங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு பலனை தரும். இப்ப நீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வராம பார்த்துக்கிற கூடிய வருடம் தான் இது. இனிமேலும் அப்படித்தான் இருக்கணும், சந்தோஷத்தை பரிமாறிக்கிறோம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மன சஞ்சலம் இதுவரைக்கும் இருந்திருக்கும், இனிமேல் மன சஞ்சல போராட்டம் இருக்காது. ஒரு தெளிவான முடிவை எடுப்பீர்கள், நல்ல பயணத்தை துவங்குவீர்கள், நல்ல விதமாக செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் காலம்பரை எந்திரிச்சோன்னா கோளறு பதிகத்தை கேளுங்க. எப்பயுமே வீட்டுல கோளறு பதிகம் படிப்பதாலோ கேட்பதாலோ பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கும், மன சங்கடங்கள் இருக்காது. இந்த மகர ராசி ஒரு மன குழப்பம் உள்ள ராசி.
கடகடகடன்னு கோவப்பட்டா பேசிடுவாங்க, அப்புறம் கடகடகடன் அன்பை பரிமாறுவாங்க. நிலை இல்லாத ஒரு ராசி, ஏன்னா இங்க ஒரு திருவோண நட்சத்திரம் உள்ள ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த ராசி என்ன செய்யும், நிலை இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு ஓட விடும். ஆனா நல்ல மனம் படைத்தவங்க, நல்ல குணம் படைத்தவங்க, இரக்க குணத்தை நம்ம பார்க்க வேணும் அப்படின்னா மகர ராசி கிட்ட பார்க்கலாம். நீங்க என்னங்க எப்படி சொல்ல, எங்க வீட்டுல ஒரு மகர ராசி இருக்கு, எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாரு, சண்டை போறாரு அப்ப நீங்க சொன்னே அப்படின்னா அது உண்மை இல்லைங்க. அவர் ஆள் மனசுல ஈரம் இருக்கும், அன்பு இருக்கும், அடிக்கிற கைதானே அணைக்கும் சொல்லுவாங்க. அது போல அவர்கிட்ட கோபம் இருந்துச்சு அப்படின்னா, மகர ராசிக்காரோட கோபம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கும், இரக்க குணம் இருக்கும். உங்ககிட்ட வேகமா பேசலாம், அப்புறம் போய் ஒரு ஓரமா இருந்துட்டு பேசிட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு ரொம்ப சஞ்சலப்படும். ஏன்னா இந்த மகர ராசி அன்புறவர்கள் நம்ம ரொம்ப பேரை பார்த்துட்டேன். கடகடன்னு பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, குறுக்கு மறுக்கெல்லாம் பேசுவாங்க, ஆனா கடைசியா தட்டி கொடுத்துட்டு போவாங்க. அதனால மகர ராசிக்காரவங்க எப்பயுமே ஒரு ஜாலியான டைப்பு. ஆனா அவங்களுக்குள்ள கவலை, அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறத அவங்க சஞ்சலப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மகர ராசிக்காரவங்க இப்ப இது வரைக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2026 உங்களுக்கு அற்புதமான ஒரு புதிய சொந்தம் தொடர்ந்து உங்களுக்கு வரப்போகுது. முதல் விஷயமாக திருமணம். இந்த மகர ராசியில பிறந்துட்டு திருமணம் ஆகாம இருந்தே அப்படின்னா கண்டிப்பா திருமணத்துக்கு ரெடி ஆகிக்கிறோங்க. ஏன்னா வரன் கண்டிப்பா அமைஞ்சிரும். மகராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க ஓடி ஓடி பார்த்திருப்பீங்க, தேடி தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கும் பொண்ணு, இல்ல பக்கத்திலே இருக்கும் மாப்பிள்ளை, திடீர்னு வரும். இல்ல ரொம்ப நாள் அது பார்த்து வேணாம்னு சொல்லி போனது உங்களை தேடி வர்றதுக்கும் அந்த வரன் வாய்ப்பு இருக்கும். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு, ரொம்ப அன்பு உறவுகளுக்கு திருமணம் முடிவார நிலைமையில வரும்போது கூட அது தடையாயிருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரக்கூடியது திருமணம் எனும் சொந்தம். அடுத்தபடியாக தொழில். வேலை இல்லாம, நீங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய அன்பு உறவுகளாக இந்த மகர ராசியில பிறந்தவங்க நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம் தரக்கூடிய அது ஒரு சொந்தம். உங்களுக்கு தொழில் அமைஞ்சிரும், வேலை கிடைச்சிருங்க, முயற்சி பண்ணி வேலை கிடைச்சிரும். அதே போல தொழில் செய்யக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில்ல ஒரு மாற்றமும் ஒரு உயர்வும் இருக்கும். உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அதே போல இந்த வருடங்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரி வழியில அனுகூலம் உண்டாகும். நல்ல அன்பை பரிமாறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், நற்பலன் உண்டு. அதனால அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அன்பை பரிமாறிக்கிறீங்க. அவங்க கிட்ட கோவப்படாம சந்தோஷமா இருங்க. ஏன்னா பிறப்புங்கிறது இந்த ஜென்மத்துல ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தங்கச்சிக்கிட்ட பகை கொண்டு அந்த வாழ்க்கையை ஒரு துன்பமாக கொண்டு போகாம சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை பயணிங்க. ஒரே வயிற்றுல பிறந்து நீங்க எப்படி குழந்தையில தவந்து விளையாண்டு சண்டை போட்டு அப்படி செல்லமா அப்படி வளர்ந்துருப்பீங்க. கடைசி காலகட்டங்கள்லையும் நீங்க சந்தோஷமா, சிறு சிறு வாக்குவாதம் சண்டை இல்லாம இருக்காது. கூட பிறந்தவங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். அதை பகையாக்கி கொள்ளாம சந்தோஷமா இருக்கு. அதே போன்று நீங்க அடிக்கடி உங்க உடம்பு செக் பண்ணிக்கிறேன். அடிக்கடினா டெய்லி செக் பண்ண தேவையில்லை, வாக்கிங் போங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடல் பயிற்சி பண்ணுங்க, உணவை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மகர ராசியில பிறந்தவங்க உணவை கண்ட்ரோல் பண்ணணும். ஒண்ணு சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அப்படின்னா சாப்பிடாம விரதங்கிற பேர்ல தன் வயிற்றை கெடுத்துப்பாங்க. விரதங்கள் இருக்கலாம், அதுக்காக மாதத்துல 25 நாள் விரதங்கள் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், உடம்பு கெட்டு போயிடும். தொடர்ந்து கண்டபடி என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டாலும் என்ன ஆகும், உடம்பு கெட்டு போயிடும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த 2026 மட்டும் இல்லைங்க, நிதானமான முயற்சி, நிதானமான செயல்பாடு, உணவு முறையில கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக வேண்டும். எண்ணெய் பொருள், காரமான பொருள், வெளியில சாப்பிடக்கூடிய பாஸ்போர்ட் ஐட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை தரும். அதனால இப்ப இருந்தா அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நோய் இல்லாமல் வாழலாம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உங்களுக்கு பயம் அதிகமா வந்துடும். எப்படி சின்ன விஷயம், இப்ப மகர ராசிக்கு ஏதாவது வயிற்று பக்கம் வலிக்குது, உடனே நீங்க என்ன செய்வீங்க, வயிற்று வலி அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போய் செக் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க பாரு, ரொம்ப பேருக்கு இந்த உடம்புல வயிற்று வலி, எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க உங்களுக்கு உடம்புல, மாய வாழ்க்கை வாழ்விய போட்டு இதுக்கு தீர்வு என்ன, இது வந்தா என்ன செய்யும், இது வந்தா இப்படி ஆயிருமோ அப்படின்னு இந்த பயத்திலேயே என்ன செய்யும், நீ வந்த பிரச்சனை தீராது. அதனால பயத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு
எது நடந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் காளியம்மன் வழிபாடு செய்யுங்க. காளியம்மன் வழிபாடு, முருகர் வழிபாடை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப சனிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமையில இல்ல திங்கள் கிழமையில நீங்க என்ன பண்ணணும், அருகில் உள்ள அம்மன் ஆலயம், அதாவது பத்ரகாளி காளியம்மன் ஆலயம் சென்று அந்த ஆலயத்துல உள்ள அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி மாதத்துல ஒரு முறை கூட நீங்க பண்ணலாம். மாவிளக்கு தீபம் ஏத்துங்க. மங்களம் உண்டாகும், காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த முறை பார்த்தோம்னா வீடு யோகமும் உங்களுக்கு உண்டுங்க. நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்க, இல்ல கார் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது பூர்த்தி ஆகும், சந்தோஷம் தரும். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனம் வாங்க நேரிடும். ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ரெண்டாவது இடம் ஏதாவது உங்க பேர்ல இருக்கு, விற்காம இருக்கு அப்படின்னாலும் இந்த வருடம் அதற்கான தீர்வு கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலமும் இதுதான். பெரியவங்க, வயதுல பெரியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமான பயணம், சுற்றுலா பயணம் போல அதிகமான டிராவல் பண்ணாம இருக்கு. ஏன்னா உடல் அசதியாகும், டயர்டாகும். அதே போல இரவு நேரங்கள்ல படி ஏறும்போது, பாத்ரூம் போகும்போது கொஞ்சம் நிதானமா கவனமா போய் வரணும், அவ்வளவுதான். மற்றபடி கீழ்பார்வை கண்டிப்பா மகர ராசிக்கு வேண்டும். ஏன்னா கால் தட்டி விட்டுச்சு, பள்ளத்துல போய் காலை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு கொஞ்சம் கீழ் பார்வை. எப்பயுமே உங்களுக்கு சைடு இப்படியே போயிட்டே இருப்பீங்க, கீழே பார்த்து நடக்கு. இப்படி கீழே பார்த்து நடப்பதால் அதாவது காலில் வரக்கூடிய பிரச்சனை, கால்களே எத்தி விட்டு ஏதாவது நகை ஆச்சுன்னா என்ன ஆகும், வலி இருக்கும் இல்லையா, வேதனை இருக்கும் இல்லையா. அதனால பொறுமையோடு நிதானமாக நீங்க நடக்கும்போது உங்கள் மீது உங்களுக்கு அக்கறை வேண்டும். பயணத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அன்பு உறவுகளை, நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். மகர ராசிக்கு நல்லது மட்டும் நடக்கும். நானும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்பு உறவுகள், நீங்க செய்யக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க, அதுவே போதுமான விஷயம் இல்லையா. பசுமாட்டுக்கு பழம், கீரை, அதாவது அம்மா அப்பா இருக்கிறவங்க அகத்திக்கீரை கொடுக்க வேணாம், இல்லாதவங்க நீங்க அகத்திக்கீரை கொடுக்கலாம். இல்லைன்னா நல்ல நல்ல கீரைகள்லாம் இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். பழங்கள், காய் வகைகள் பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க. இப்படி கொடுப்பதாலும் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகளை, அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.